ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நெடில் ஸ்டூடியோ. இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பைப்பிங் த்ரெட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். அதை ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா சுகர் பீடை வந்து இந்த சைடு உள்ள பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே இருந்து நம்ம தேவையான அளவுக்கு சுகர் பீட் வந்து எடுத்து உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணணும். அதாவது அந்த பைப்பிங் த்ரெட்டில் வந்து அந்த பக்கம் போகாமல் அதுக்கு உள்ளேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? போட்டதுக்கப்புறமா லாங்காக மேலே கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச், அதுக்கப்புறமா ஒரு லாக் ஸ்டிச், அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து மறுபடியும் சுகர் பீடை நம்ம கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? பைப்பிங் த்ரெட்டு வந்து மேலே தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் 3 லேயருக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ 3 கலர் உள்ள சுகர் பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதுலேயுமே 3 லைன் தான் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் 3 லைனுக்கு வந்து சுகர் பீடை ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் நாட் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரியே நாட் வந்து போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த லைன் வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ வேறு கலர் சுகர் பீடை வந்து நம்ம எடுத்துட்டு இப்போ அந்த பக்கம் உள்ள பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே வந்து வச்சு பண்ணணும். ஓகேவா? அதாவது அந்த சைடில் வந்து நம்ம வச்சு இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு உள்ளே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் வீடியோ வந்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? இதே மாதிரியே வந்து நம்ம த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் கீழ் நோக்கி வந்து அந்த லாக் ஸ்டிச்சை போட்டு மேலே வந்து அந்த லாங் ஸ்டிச் வந்து கொண்டு போகிறேன். போட்டதுக்கப்புறமா குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் சுகர் பீடை எடுத்து நம்ம வந்து இந்த சைடு உள்ள பைப்பிங் த்ரெட்டுக்கு உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? அதாவது இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, வெளியில் இருந்து நம்ம த்ரெட்டை எடுக்கிறோம், உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதே கான்செப்டில் தான் நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே பண்ணுறோம். சரிங்களா? இப்போ மறுபடியும் லாங்காக ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம சுகர் பீடை எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டு நாட் வந்து நம்ம உள் சைடே வந்து நாட்டும் வந்து போட்டுடுறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம இன்னொரு கலரும் வந்து ஆட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அந்த கலரை வந்து நம்ம எந்த சைடில் இருந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, மேலே ஒரு ஃபஸ்ட்டு கலர் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த சைடில் கேப் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து தான் நம்ம வந்து எடுப்போம். ஓகேவா? நான் இப்போ எப்படி எடுக்கிறேங்கிறத பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து பீடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டிச் வந்து பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து பீடு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான பீடை எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? இந்த டிசைனை வந்து நீங்கள் இந்த டிசைனை வந்து நம்ம எதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீகாக்கில் வந்து நம்ம இந்த மாதிரி எம்போஸ்டாக வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டிசைன் எடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ பேசிக் டு அட்வான்ஸு 3 மந்த்து கோர்ஸு. ஓகேவா? 3 மந்த்து கோர்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஆல்பம் வந்து ரெடி பண்ணணும். கிளாஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா 2 ப்ளவுஸ் வந்து நம்ம பண்ணி காட்டணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 3 கலருமே வந்து போட்டுட்டோம். இப்போ அடுத்தது வந்து அந்த கோல்டு கலர் இருக்குது இல்லையா? ஸோ அந்த சுகர் பீடை வந்து நான் அந்த ரெட் கலருக்கு பக்கமாக உள்ள அந்த த்ரெட்டுக்கிட்ட இருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் எந்த மாதிரினா, ஜடை பின்னல் வந்து வரும்ல 3 லேயராக எடுத்து, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து லேயராக எடுத்து நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? அதாவது அங்கேருந்து கண்டினியூ ஆகுற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஒரு பீடு வந்து முடியுதுன்னா நம்ம சைடில் இருந்து எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல இருந்து கண்டினியூ ஆகுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். ஓகேவா? இது வந்து எப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாவே புரியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்காம ஸோ ரெகுலராக வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே வந்து நம்ம எந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் வந்து வீடியோவை பாருங்கள். இப்போ வந்து நம்ம போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறமா நாட் வந்து போட்டுக்கலாம். நாட் போட்டது
போட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து எங்கேருந்து பீடை எடுக்கணும்னா இந்த க்ரீன் கலர் சுகர் பீடு கிட்ட இருந்து தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அங்கே இருந்து என்ன கலர் எடுக்கிறோம்னா ரெட் கலர் வந்து எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருந்து ரெட் கலர் சுகர் பீடை எடுத்து அப்படியே அந்த சைடு வந்து உள்பக்கமாக நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து கண்டினியூவாக ஸ்டிச்சஸ் வந்து போடுவோம். ஓகேவா? இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? இதே மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூவாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், மறுபடியும் லாங்காக ஒரு ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுலேயும் வந்து நம்ம பீட் ஒர்க் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இத்தனை பீடுங்கிறது கணக்கு இல்லை. நம்ம வந்து த்ரெட்டு வச்சுருக்கிற அளவுக்கு ஸோ அந்த பீடோடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகலாம். ஓகேவா? அதுக்காக ரொம்ப லாங்காலாம் வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க. கொஞ்சம் திட்டமாக வச்சு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு 7லேருந்து ஒரு 8 பீடு வந்து வரையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா பைப்பிங் த்ரெட்டோடைய கேப்பை பொறுத்து தான் நமக்கு பீடோடைய கணக்கு வந்து வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், மறுபடியும் இந்த ரெட் கலரை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறமா அந்த சைடுலேருந்து நம்ம அந்த க்ரீன் கலர் உள்ள சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நான் வந்து 3 லேயராக வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து எத்தனை லேயர் வேணாலும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த லைனோடைய கவுண்ட் வந்து நீங்கள் 2 லைன் கூட போட்டுக்கலாம், இல்லை 3 லைன் கூட போட்டுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து நல்லா தெரியணுங்கிறதுக்காக நம்ம 3 லைனுக்கு எடுத்து போட்டிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே வந்து கண்டினியூவாக பார்த்துட்டு ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதே கான்செப்டில் தான் நீங்கள் வந்து போடணும். வீடியோ வந்து உங்களுக்கு பொறுமையாக தான் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? வீடியோ வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். இதில் எந்த டவுட்டும் வராது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாக வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறமா மறுபடியும் பாருங்கள் நம்ம எப்படி எடுத்திருக்கிறோம். ஸோ அந்த பின்னல் மாதிரி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? இதே மாதிரி தான் கண்டினியூவாக வந்து நம்ம எடுத்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இந்த டிசைன் வந்து எந்த ப்ளவுஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பீட் ஒர்க் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம். நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ நெக்குக்கு, ஸ்லீவுக்குலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்டர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பார்டர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பார்க்கும்போது நல்லா எம்போஸ்டாக பீடு வந்து 3 கலரில் கொடுக்கும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் எப்படி போடுறேங்கிறத பாருங்கள். அந்த கோல்டு கலர் சுகர் பீடு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து இந்த ரெட் கலர் பக்கத்தில் இருந்து நம்ம வந்து கண்டினியூவாக வந்து எடுக்கிறோம். ஓகேவா? எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த த்ரெட்டுக்கும் கீழே வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு வரையுமே நம்ம எத்தனை லைன் சுகர் பீடு எடுத்திருக்கோமோ அதே லைன் சுகர் பீடு தான் நம்ம வந்து எடுக்கணும். சரிங்களா? எடுத்துகிட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு சுகர் பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒவ்வொரு லைன் வந்து போடும்போதுமே நம்ம நாட் வந்து போடுறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கலர் ஃபினிஷ் பண்ணும்போதுமே நாட் போடுறோம். ஒரே த்ரெட்டை வச்சு தான் போடுறோம். நம்ம வந்து அந்த த்ரெட் ஒர்க்கு மாதிரி 3 கலரில் த்ரெட்டு வச்சு நம்ம வந்து போடலை. ஓகேவா? ஸோ ஒரே இதுலேயே நமக்கு வந்து கண்டினியூ ஆகுறதுங்கிறதுனால நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரியே அந்த சைடுமே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? லாஸ்ட்டாக வந்து நாட் வந்து போட்டுக்கணும். நீங்கள் பாருங்கள், நான் வச்சுருக்கிற பைப்பிங் த்ரெட்டு வந்து அந்த பீட்ஸுக்கு மேலே வந்து தெரியவே இல்லை. சரியா? தெரியாத அளவுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி தான் வந்து கண்டினியூவாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிசைன் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்து கற்றுக்கிறவங்க நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் சப்போஸ் வந்து எதனா தப்பு பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் கரெக்ஷன் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணியே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோடைய ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.